ஹெர்பலைஃப் ஃபுட்டு வெறும் வெயிட் லாஸ் வெயிட் கெயினுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்குறீங்களா? அதாங்க இல்லை. ஸோ வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பிசிஓடி பிசிஓஎஸ் பிபி சுகர் தைராய்டு கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை நியூட்ரிஷன் மூலமாக சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? டிஸ்பிளேல தெரியுது என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெண்கள் மாதாந்திரம் கொடுமையான ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னா இந்த மந்த்லி சைக்கிள் தாங்க. இந்த மந்த்லி சைக்கிளை பத்தி தான் நாம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி இருக்கு. நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். பெண்களுக்கு இந்த மாதாந்திர சுழற்சி பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜில் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைல்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பெண்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த பீரியட்ஸ் எதுக்காக வருதுன்னு தாங்க தெரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையிலிருந்து கருமுட்டைகள் 15 டேஸ்க்கு ஒன் டைம் வருங்க. இந்த கருமுட்டைகள் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்காக தயாரான நிலையில் இருக்கும். இந்த 15 டேஸில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக ஆகலை அப்படின்னா அந்த கருமுட்டைகள் ரீவைன் ஆகிடும். அதாவது உங்களுக்கு பீரியட்ஸாக பிளட்டாக வெளியே வந்துடும். திரும்ப 15 டேஸ்க்குள்ள உங்கள் கர்ப்பப்பையிலிருந்து திரும்பவும் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்காக அந்த கருமுட்டைகள் திரும்பவும் உருவாகிடும். கருமுட்டைகள் ரிவைன் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறதால அது வேஸ்டேஜா உங்களுக்கு மந்த்லி பீரியட்ஸா வெளியே வருது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் காமனா இருக்கக்கூடியதுதான். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எல்லா பெண்களுக்கும் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மாடரேட். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு ஒரு 45 டேஸ்க்கு ஒன்ஸ் தாங்க பீரியட்ஸ் ஆகும். நியூவா மேரேஜ் ஆனவங்களுக்கு இந்த செகண்ட் ஸ்டேஜில் தான் கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகும். ஏன்னா இந்த செகண்ட் ஸ்டேஜில் அவங்களுக்கு ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஒரு 30% இன்பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சிவியர். இவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 75% அவங்க ஹார்மோன் பார்த்தீங்கன்னா இன்பேலன்ஸ்டா இருக்குங்க. இவங்களுக்கு 90 days to 120 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் பீரியட்ஸே ஆகும். இந்த தேர்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி டேப்லெட் எடுத்தால் தான் அவங்களுக்கு பீரியட்ஸே ஆகும். நீங்கள் டேப்லெட் எடுக்கும்போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட்லாம் வரும். நீங்க ஒபேசிட்டியாவும் ஆயிடுவீங்க. ஸோ நியூட்ரிஷன் மூலமா நீங்க பீரியட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அது என்ன ஃபுட்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல கொடுத்துக்கிற விமன் சாய்ஸ் தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சாய் ஐசோஃப்ளேவன் அண்ட் சேஸ்ட்பெரியில இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது சோயால இருந்தும் கார்ட்டூன் நட்ஸ்ல இருந்தும் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நியூட்ரிஷன் மூலமா தான் கொடுத்துருக்காங்க. நீங்க டேப்லெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக சரியாகும். ஆனால் லைஃப்ல உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். நீங்க இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுக்கும்போது கம்பல்சரி ஒரு 90 டேஸ்க்கு இது எடுத்துக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த விமன் சாய்ஸை பத்தி நீங்க மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதே போல அடுத்த ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.